சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, திண்டிவனத்திலிருந்து வேலு என்பவர் கேட்கிறார், வேதாளம்னா என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த பெயர்லேயே அதில் ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது நான் சொல்கிறது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலை சொல்லுது. வேதங்களை நன்கு பயின்ற அந்தணர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் துர்மரணத்தை அடைந்தார்களே ஆனால் அவர்கள் வேதாளம் எனப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு பேர். அதுக்கடுத்தது வேதாளம்னா என்னென்னா, இந்த காளி கோயிலில் வழிபாடு பண்ணுறவங்க, அந்த வழிபாட்டில் எந்த வீரன் மிகவும், அதாவது கொஞ்சம் கூட ஒரு அச்சமே இல்லாமல் காளிக்கு முன்னாடி தன்னுடைய தலையை தானே அறிஞ்சு வீரனாக கொடுப்பா. இது பழைய காலத்து முறை. அந்த மாதிரி கொடுத்த அந்த ஆன்மாக்கள் வேதாளமாக மாறும் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இதுக்கும் வேதாளம்னு பேர் கொடுத்துருக்கா. காளி கோயிலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில காளி கோயில்களில் காவலில் பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்கும், கண் உருட்டையாக இருக்கும். அது மாதிரி காவலாளிகளை அமைச்சிருப்பா. அதுக்கு பேர் வேதாளம்னு சொல்கிற வழக்கம். ஆகமங்களில் பார்த்திங்கன்னா அகோராஸ்திரம் அப்படின்னு ஒரு சுவாமி திருவெண்காட்டில் இருக்குது. அது கையில் வேதாளம் வச்சுருக்கு. வேதாள கட்கம் டமரும் திரிசூலம் பிருஷ்டே வகந்தம் அதிகிருஷ்ணரூபம் கபால கேடான் விதவாம கண்டா ஏவம் சதா கோரம் அகம் பஜாமின்னு சொல்கிறார். வேதாளம்ங்கிறது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. வேதாளங்கிறது ஒரு ஆயுதம். ஆயுதங்களை வேதாளத்தை ஆயுதமாக பயன்படுத்தினால் அது ஒரு விதமான விளைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேதாளம் ஆயுதமாக இருக்கிறது. வேதாளம் நன்கு அறிந்த அந்தணர்களின் துர்மரணத்தினால் ஏற்பட்டதாக இருக்கிறது. வேதாளம் தன் உயிரை உமையம்மையின் பொருட்டு, வழிபாட்டின் பொருட்டு தியாகம் செய்தவர்களின் புனித வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதாளங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானை சூழ இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அருணகிரிநாத பெருமான் வேதாளம் சூழ் வேலவனேன்னு பாடுறார். வேதாளங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கணம், கூட்டம் கூட்டமாக சிவபெருமான்கிட்ட நிறைய வேதாளங்கள் இருக்குது. பூத பிரேத பைசாச்ச, அது மாதிரி ஒவ்வொரு நிலை, ஆன்மாவினுடைய நிலை, உடலற்ற ஆன்மாவினுடைய ஒரு இடைப்பட்ட நிலையை வேதாளம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இந்த வேதாளங்கள் உடல் இல்லாது தன்னுணர்வை பெற்றது. உடல் இல்லைன்னாலும் தனக்கு தானே அது இருக்கிறது தெரியும். சரி, இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், பிரமாதமாக அது தான் கற்ற சாத்திரத்தை சொல்லிக் கொடுக்குமா. இந்த வேதியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சாஸ்திரத்தை கற்றுண்டு துர்மரணம் அடைஞ்சாலோ அந்த சாஸ்திரத்தை அற்புதமாக அதுவே போதிக்குமா. அப்போ அந்த குரு மாதிரி அந்த சாத்திரத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அவளையே அடிச்சிடும். அதுதான் வேதாளத்தினுடைய ஒரு அந்த வேதாள வழிபாடு வளராததுக்கு காரணம் என்னென்னா, அந்தணர்கள் மாதிரி இல்லை, எந்த சாஸ்திரத்தினால அது இறந்து போச்சோ அந்த சாஸ்திரம். இப்போ யுத்த வீரன் இறந்து போயிட்டார், காளிக்காக வீர கலபலி கொடுத்துட்டா அப்படின்னா அந்த வால் பயிற்சி, அடுத்தவர்களை அழிக்கிற வித்த பயிற்சி, அதெல்லாம் அற்புதமாக அந்த வேதாளம் சொல்லிக் கொடுக்கும். அதை கற்றுண்டு அதை மனுஷா மாதிரியே சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ தான் நடைமுறையில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு தன்மையினால் பரித்தியாகம் பண்ணினாலோ அந்த தன்மையில் அந்த கலையை அது போதிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. அந்த வேதாள ஆயுதத்தை பயன்படுத்தினா எதிரிகளை செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்போ நம்ம இந்த டிவிலெலாம் பாஸ்ன்னு ஒன்று சொல்கிற அளவுலையும் அப்படியே நிற்கும் படம், முன்னாடியும் ஓடாது பின்னாடியும் ஓடாது, அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ஒரு யுத்த களத்தையே
செயல்படாமல் கை அப்படியே ஓங்கினபடியே அப்படியே நிற்க வைக்கிறதுக்கு பேர் வேதாளம். அந்த ஆற்றல் அந்த வேதாளத்துக்கு உண்டு. அது மாதிரி யுத்த சாஸ்திரங்கள் சொல்கிறது. வேதாளங்களை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு சான்று இருக்குது. காளி கோயில்லையும் வேதாளம் இருக்குது. முருகன் கோயிலில் வேதாளம் சூழ்வேலவனேன்னு செய்யூரில் பாடியிருக்கார். செய்யூரில் வேதாளத்துக்கு சிலை இருக்குது. கோயில் ஓரத்தில், மதில்கள் ஓரத்தில் இருக்குது. சில இடங்களில் கோபுரங்களில் போடுற வழக்கம் இருக்குது. இந்த வேதாள வழிபாடு சிறப்பாக இருந்திருக்கு. அது சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.